ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெற்றிகரமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பேப்பர் எப்படி இருந்தது, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஜிஎஸ், மேக்ஸ், லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ் எப்படி கொடுத்துருந்தாங்க, பேப்பர் ஈஸியாக டஃப்பாக, ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கட் ஆஃப் இருக்கலாம், என்ன கீன்றதை டீட்டெயிலாக பேசிக்காக நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகே, ரைட். சரிங்க, இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. எஸ், நம்ம 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதியிருப்போம். இந்த டைமில் கட் ஆஃப் பார்க்கும்போது, கட் ஆஃப் யோசிக்கும் போது, கீஸ் பார்க்கும்போது, இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கிறப்ப டிப்ரெஷன், பயம், குழப்பம் எல்லாமே இருக்க தான் செய்யும். நான் சரி பண்ணுறேன், கடந்து போகலாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. பட் கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாக இருங்க, எல்லாமே சரி பண்ணிக்கலாம். ஓகே, சரி பார்த்துடலாம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது, இதை ஒரு மென்டராக, ஒரு யூடியூபராக நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலில் ஒரு 3 மணி நேரம் நான் நல்லா தான் படிச்சிருக்கேன். 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் ஹால் நான் போனேன். எனக்கு அந்த 3 மணி நேரம் என்ன விஷயங்கள் ஃபீல் ஆச்சு? ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி கருத்து இருக்கும். சில பேருக்கு ஜிஎஸ் ஈஸியாக இருக்கலாம், சில பேருக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கலாம், சில பேருக்கு லாங்குவேஜ் கஷ்டமாக இருந்திருக்கலாம். அப்போது ஒரு ஆஸ்பிரண்ட்டாக அந்த 3 மணி நேரம் இந்த பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் ஃபீல் ஆச்சோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கட் ஆஃப் சொல்கிறதுக்கும் அடுத்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, ஏன்னா ஒரு மென்டர் நான் சொல்லிடலாம், இப்போ நான் வந்து பேப்பர் சால்வ் பண்ணியிருக்கும் ஈஸியாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக, ஒரு ஸ்டூடெண்ட்டாக அந்த 3 மணி நேரம் என்ன விஷயங்கள் ஃபீல் ஆச்சோ அதுதான் வந்து முக்கியம். ஸோ அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. யார் என்ன சொல்கிறாங்க, அந்த யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க, டெலகிராமில் போல் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். செல்ஃப் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் ஃபீல் ஆச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். சரி பார்க்கலாம். சரி ப்ரோ, பேப்பர் எப்படி இருந்தது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கீ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது. எந்த கீ பார்க்கலாம்? நிறைய பேர் என்கிட்ட வந்து கீலாம் போடுங்க அப்புறமா சொல்லியிருந்தாங்க. நான் சொல்கிறது டிஎன்பிஎஸ்சி மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் கீ ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸுக்கோ லாங்குவேஜுக்கோ கொஞ்சம் முட்டி மோதனாலும் ஜிஎஸில் பெருசாக அடி வாங்கும் கீ கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட் கீஸில் மினிமம் 10 கேள்விகளாவது மாறுபாடுகள் இருக்கும். ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அதை பேசிக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் ஆதங்கம், அவசரம் எல்லாமே எனக்கு புரியுது. பட் பொறுமையாக இருங்க. இந்த 1 வீக்குள்ளே 6 நாளைக்குள்ளே உங்களுக்கு கீ வந்துடும். டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ கீ வந்துடும். அந்த ஒரு வாரத்தில் நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு விஷயம். ரைட். சரி ப்ரோ, பேப்பர் எனக்கு எப்படி இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி எல்லாமே நான் சொல்கிறேன். அண்ட் எனக்கு தோன்ற விஷயங்கள் இந்த பேப்பர் பார்க்கும்போது என்ன விஷயங்கள் ஃபீல் ஆச்சோ அதையும் நான் கொடுக்குறேன். இது ஓகேனா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றிகள். நிறைய பேர் தேங்க் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் நன்றி. மெயின்ஸுக்கும் நம்ம அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே, ரைட். சரி ப்ரோ, பேப்பர் எப்படி இருந்தது? எனக்கு வந்த ஃபீட்பேக் படி பெரும்பாலான ஆஸ்பிரண்ட்ஸ் சொன்ன விஷயம், ப்ரோ எனக்கு ஜிஎஸ் கஷ்டமாக இருந்தது, ஜிஎஸ் கஷ்டமாக இருந்தது, ஜிஎஸ் கஷ்டமாக ஃபீல் ஆச்சு, ஜிஎஸ் மாடடாக ஃபீல் ஆச்சு. இந்த விஷயங்கள் தான் பெரும்பாலான ஆஸ்பிரண்ட்ஸ் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ரைட். சரி, நம்ம வந்து பார்க்கலாம் எனக்கு இந்த பேப்பர் எப்படி ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மேக்ஸ் நம்ம வந்து வரலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் லாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண குரூப் 1 குரூப் 4 இதை கம்பேர் பண்ணும் போது இந்த வருஷம் பேப்பர் ஓகே ரகமாக தான் இருந்தது. அதாவது ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் இழுத்தடித்தாலும் லாஸ்ட்டாக கொடுத்த குரூப் 4 குரூப் 1 பேப்பரை பார்க்கும்போது எஸ், இந்த மேக்ஸ் உங்களுக்கு ஓகேவாக தான் இருந்தது. அடுத்தது லாங்குவேஜ் பேப்பர் நம்ம வந்து வரலாம். இது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இங்கிலீஷ், இன்னொன்று வந்து இப்போ தமிழ். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஈஸிங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பேப்பர் வந்து நல்லாவே கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் அந்த ஃபீட்பேக்கில் யாருமே இங்கிலீஷ் கஷ்டம்னு சொல்லவே இல்லை. சில பேர் சில்லியான மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே தவிர பேப்பர் கஷ்டம்னு யார் வாயிலுமே வரல. நானும் ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் பேப்பர் இங்கிலீஷ் நல்லா தான் இருந்தது. பட் தமிழ் பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கல்ல, அதே விஷயங்கள் இதுலேயே வந்து பின்னாக இருந்தது. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் 11th and 12th ஃபோக்கஸ் பண்ண மாதிரியும், இந்த சிறப்பு தமிழ்லாம் அதிகமாக கொடுத்துருந்தா மாதிரியும், ப்ரீவியஸ் இயர் கேள்விகள் கொஞ்சம் உள்ள மிக்ஸ் பண்ணாத மாதிரி ஃபீல் இருந்தது. இந்த இடத்துல நீங்கள் 90+ தமிழ் போட்டிருந்தாலும் எஸ் நல்லா போட்டிருக்கீங்க அப்புறம் மாதிரி தான் அர்த்தம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட நாலேஜ் படி ஒரு 93 94 வருதுன்னா ஒரு ஹையஸ்ட் மார்க்காக வந்து ஃபீல் ஆகலாம். 95க்கு மேலே 96க்கு மேலே வருமானு கேட்டால் தமிழுக்கு சந்தேகமான விஷயம் தான். ஸோ 90க்கு மேலே போட்டிருந்தாலும் தமிழுக்கு நீங்கள் பெட்டர் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ தமிழ் அந்த மாடரேட் டஃப் லெவல் அங்கே வந்து பின்னாக வச்சுருந்தாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ளோவில் வந்து போகிறீங்க. இப்போ நீங்கள் பேப்பரே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் லாங்குவேஜ் இருந்தது. அந்த ஃப்ளோவில் போகும்போது 1 மணி நேரத்தில் ஒரு 85 கிட்ட போகும்போதே ஒரு நல்ல ஸ்கோர் அப்புறம் மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகலாம். பட் 90க்கு மேலே போட்டிருந்தா கட் ஆஃப் கிட்ட போகிறதுக்கு இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். இதான் லாங்குவேஜ்க்கான ஃபீட்பேக்கு. அடுத்தது ஜிஎஸ் வருவோம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 50 பேரில் 35 பேர் சொன்ன விஷயம் பெரும்பாலானது ஜிஎஸ் கஷ்டம், ஜிஎஸ் மாடரேட், ஜிஎஸ் முடிச்சு விட்டாங்க போங்க இதான் சொல்லியிருந்தாங்க.
எஸ் கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தான் ஃபீலாக இருந்தது. இந்த இடத்துல ஜிஎஸ் கஷ்டமாக ஃபீல் ஆனதுக்கு ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ 75 கேள்வி இருக்குது ஜிஎஸ். இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 75 புக்கில் தான் கேட்பாங்க நம்ம சொல்லிடலாம். அதாவது சமைச்சு புக் கேட்பாங்க நம்ம சொல்லிடலாம் 10th லெவல்லாம். பட் நம்ம குரூப் 2 பிளான் போடும் போதும் குரூப் 1 பிளான் போடும் போதும் அடிக்கடி சொல்கிற விஷயம், இந்த 75 கேள்விகளில் மினிமம் 30 to 33, ஸோ இந்த ரேஞ்சு தான் நம்ம சமைச்சு புக்கில் இருந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ கேள்விகள் கேட்பாங்க. ரைட், ஏன்னா டிகிரி லெவல் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே மெயின்ஸும் வந்து இருக்குது. இதன் காரணமாக 75 கேள்விகளில் 80% கேள்விகள் சமைச்சு புக் தான் கேட்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த 33, 35 இந்த ரேஞ்ச் தான். லாஸ்ட் இயர் ஐ திங்க் 33 கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் அந்த ரேஞ்ச் தான் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் கொஞ்சம் டஃப்பாக வந்து பின்னாக ஃபீல் ஆகிருக்கலாம். இன்னொரு விஷயம், இதில் நிறைய கேள்விகள் எலிமினேஷன் யூஸ் பண்ணி போட முடிஞ்சது. ஒரு சில பேர் சொன்ன விஷயங்கள் இன் ஜென்ரல் நான் 90 போட்டிருந்தேன் லாங்குவேஜில், மேக்ஸ் 20 போட முடிஞ்சது. ஜிஎஸ்ல பொதுவாக சொன்ன விஷயங்கள் 20 to 25 கேள்விகள் நான் போட்டிருக்கேன். இது எனக்கு வந்த ஃபீட்பேக் வரைக்கும். ஒரு 50 பேரில் ஒரு 30 பேர் இதை சொல்லியிருந்தாங்க. 20 பேர் 35 இருந்து நான் 45 வரைக்கும் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாமல் இருக்கலாம். பட் நம்ம அஃபிஷியல் கீ வந்தால் தான் அதை உறுதிப்படுத்த முடியும். ஏன்னா ஒரு கீக்கும் அந்த மாறுபாடு நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது பேப்பர் ரொம்ப டஃப்னு நான் நிச்சயமாக நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஓகே ரகமாக இருந்தது. ஆனால் லாஸ்ட் இயர் குரூப் 2 கேட்டதை விட ஒரு 10-15% டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. நிறைய இடத்துல இந்த கேள்விகள் எலிமினேஷன் பெருசாக வந்து பின்னாக ஒர்க் ஆச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாமே. இப்போ இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, ராங்லி மேட்ச் அப்புறம் மாதிரி வந்து இருக்கு. ராமோசிஸ், பூனா, கூக்கா, பஞ்சாப், சந்தால், ஒடிசா, கிட்டூர், மலபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேள்விகளில் இந்த ராமோசிஸு, குக்கா, கிட்டூர் இது எல்லாம் படிக்கலை, இந்த வார்த்தைகளை பார்க்கல அப்படின்னா கூட இந்த சந்தால்ஸ் அப்படின்ற வார்த்தையை நிச்சயமாக ஒரு போட்டித் தேர்வு படிக்கிற ஒரு ஆஸ்பெக்ட் நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. அதை பார்க்காம நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரி முடிக்கவே முடியாது. ஓகே, இந்த ராமோசிஸ் கூட கொஞ்சம் தெளிவாக பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கும். இந்த RRR படம் வரும்போதெல்லாம் ஃபேமஸாக இருந்த ஒரு வார்த்தையாக இருந்தது, ஆந்திரா பக்கம் இருக்கே அப்படின்ற மாதிரி. இந்த சிட்டூர்லாம் இருக்குல்லையே அங்கே ஃபேமஸாக வந்து இருக்கும். ரைட், அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். என்ன பண்ணிட்டாங்க, ராங்லி மேட்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ சாந்தால்ஸுக்கு ஒரிசான்றது வந்து சரி இல்லையா? அப்போ 3 நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ 3 நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக 4 வந்து போட முடியும். ஆப்ஷன் சி நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எலிமினேஷனில் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரொம்ப ஈஸி நிச்சயமாக நான் வந்து சொல்ல மாட்டேன். நிறைய கேள்விகளை நிறைய சுற்றி விட்டுருந்தாங்க, ஸ்டேட்மெண்ட் டைப் இருந்தது. இந்த கவர்னர் கேள்விகள்லாம் அது ஏன் வந்து கேட்டாங்கன்னு எனக்கு வந்து இப்போ நகை தெரியல. அது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கொஸ்டின். அதுக்கு என்ன கீ கொடுக்க போகிறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்விகளும் வந்து இருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேப்பர் மொத்தமாக லாங்குவேஜ், மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் இதை பார்த்தோன்னா லாங்குவேஜில் இங்கிலீஷ் ஈஸி, தமிழ் ரொம்ப ஈஸி கிடையாது, பட் நடுவில் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸ் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது குரூப் 1 குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருந்தது. ஜிஎஸ் கொஞ்சம் மாடரேட்லேருந்து கஷ்டம் இந்த லெவல் தான் இருந்தது. பட் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிருந்தால் அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்துல எல்லாமே புக்லேருந்து வரல, நம்ம நிச்சயமாக யாருமே ப்ளேம் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா டிகிரி லெவல் பேப்பர், அங்கே உங்களுக்கு 80% கேள்விகள் கேட்க மாட்டாங்க. வரப்போகிற 75ல் ஒரு 30-35 தான் சமைச்சர் புக்கை பேஸ் பண்ணி டைரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ கேள்விகள் வரும். அப்போ நம்ம சமைச்சர் புக்கை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கட் ஆஃப் தான் நீங்கள் ரீச் பண்ண முடியும். அதுக்காக தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், நீங்கள் படிக்கிற விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக படிங்க. டிகிரி லெவல் கவர் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் மேட்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. மற்றபடி பாலிட்டி கேள்விகள், ஹிஸ்ட்ரி கேள்விகள்லாம் ஆல்மோஸ்ட் எதிர்பார்த்த லெவல் தான் வந்து கேட்டிருந்தாங்க. சரி, இப்போ இதில் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யாராலுமே சொல்ல முடியாது. என்ன கட் ஆஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்டேட்டிவ் கீ வந்து வரட்டும். அந்த கீயில் பசங்க எவ்வளோ வந்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி 160 சொல்கிறாங்க, 150 சொல்கிறாங்க, 162 சொல்கிறாங்க, 148 சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் அஃபிஷியல் கீ வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகவும் சான்ஸ் இருக்குது, அதிகமாகவும் சான்ஸ் இருக்குது. அந்த அஃபிஷியல் கீ வரும்போது தான் லாஸ்ட் இயர் ரிசல்ட் கம்பேர் பண்ணி நம்ம வந்து போட முடியும். லாஸ்ட் இயரில் 145 MBC கிளியர் பண்ணியிருக்காங்க, 148 BC கிளியர் பண்ணியிருக்காங்க, 116 கிளியர் பண்ணியிருக்காங்க, 137 கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கட் ஆஃப் ப்ராப்பராக நமக்கு வந்து தெரிஞ்சாகணும். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 ப்ரிலிம்ஸில் 137 ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தில் கட் ஆஃப் மாறதுனால அந்த கீ வந்து வரட்டும். அந்த கீ பேஸ் பண்ணி கட் ஆஃப் நம்ம சொல்லலாம், யார் மெயின்ஸ் படிக்கலாம் படிக்க வேணாம் அப்படின்ற விஷயங்கள். இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு அனுமானம் மட்டும்தான், யாருக்குமே ப்ராப்பராக தெரியாது. இப்போ என்ன கேட்டிங்கனாலும் நான் நிச்சயமாக நான் சொல்ல மாட்டேன். பட் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு 140 கிட்ட வருது, ஒரு 135க்கு மேலே இந்த கீழே வருது பார்க்குறீங்கன்னா மெயின்ஸ் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஜிஎஸ் தான் படிக்க போகிறீங்க, படிக்கிற விஷயங்கள் வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. அடுத்த கட்டம் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்றத நம்ம தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியது பேப்பர்
சொல்கிற அளவுக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ப்ராப்பர் ரிவிஷன் நல்லா பண்ணிட்டு போயிருந்தா இன்னும் பெட்டராக பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற கேள்வி தான் எல்லா மைண்டுமே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அடிக்கடி சொல்கிறது தான், லாங்குவேஜும் மேக்ஸும் கொஞ்சம் முட்டி மோதி இருந்தால் அந்த 115 120 கிட்ட வந்து போயிருக்க முடியும். பட் தமிழுக்கு நிச்சயமாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஜிஎஸ் இருக்குல்ல, அங்கே தான் நிறைய பேர் அடி வாங்கிட்டாங்க. நிறைய பேர் எனக்கு சொன்ன விஷயமே ஜிஎஸ் கஷ்டம், ஜிஎஸ் கஷ்டம், ஜிஎஸ் கஷ்டம். பட் அதையும் மேக்கப் பண்ணியிருக்காங்க சில ஆஸ்பிரண்ட்ஸ், பண்ண முடியும். ஸோ கீ எல்லாமே வரட்டும், எப்படி கேட்டிருக்காங்க ஒட்டு மொத்தமாக பார்த்துட்டு கட் ஆஃப் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? இது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், பேப்பர் எப்படி இருந்திருக்கு என்னன்ற விஷயம் மட்டும்தான். உங்களுக்கு என்ன விஷயங்கள் ஃபீல் ஆச்சோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். தயவு செஞ்சு மற்றவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் உள் வாங்கிக்காதீங்க. சில பேர் ஈஸின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். சில பேர் கஷ்டம்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகலாம். தனிப்பட்ட முறையில் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக ஒரு எக்ஸ் அண்ட் ஒய்க்கு எப்படி ஃபீல் ஆச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். கட் ஆஃப் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும், எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. பார்த்துக்கலாம் என்ன விஷயம் இருக்குது, அடுத்து என்ன படிக்க போகிறோம், என்ன பண்ணலான்றது எல்லாமே அடுத்த ஸ்டெப் வந்து போகலாம். பயப்படாதீங்க. நல்லா பண்ணியிருக்கலாம், நல்லா பண்ணாமல் இருக்கலாம், ரிசல்ட் வரலாம், வராமல் போகலாம். பட் நாளைய தினம் நிச்சயமாக விடிய தான் போகுது. அந்த விடியில் இன்னும் நல்லாவே நம்ம வந்து பார்க்கலாம். இதோட வாழ்க்கை முடிய போகிறது கிடையாதுங்க. ஸோ ரொம்ப வெக்ஸ்லாம் ஆக வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. ரிசல்ட் வரட்டும். 3 மாதம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க, நிச்சயமாக சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. அண்ட் கீ வரட்டும், அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் மெயின்ஸுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் பெட்டராக நம்ம வந்து பண்ணுவோம். வெறும் வேகமாக நம்ம வந்து ஓடலாம். டிஎன்பிசி எந்த அளவுக்கு மாறுதல் கொண்டு வராங்களோ நாமளும் அதுக்கான மாறுதலை மேக் பண்ணுறோம். இன்னும் பெட்டராக நம்ம வந்து பண்ணுவோம். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.